வெறும் இலக்கியமா நிறுத்தல கம்பன், இலக்கியத்திலிருந்து அப்படியே பிலாசபிக்கு ஜம்ப் பண்றான். ஊழ் கொண்ட சமயத்து தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார். அவனும் பார்த்த பார்வையில கடவுள் அப்படித்தானு சாதிக்கிறான். அப்படியா? அதுக்கு மேலேயும் இருக்கு, இன்னும் எத்தனையோ இருக்கு. இப்படி எல்லையில்லாத பேர் அழகராகிய ராமன் வந்தா. அவன் அழக சொல்லி முடிச்சு சீத்தையினுடைய அழக சொன்னா, உழைகுலாம் நயனத்தார் மாட்டு ஒன்றொன்றே விரும்பற்கு ஒத்த அழகெல்லாம் ஒருங்கே கண்டால் யாவரே ஆற்றவல்ல. அழகையெல்லாம் ஒரே இடத்துல பார்த்தா யாராலடா தாங்க முடியும்னா, அதாவது இப்ப அழகுங்கிறது என்னன்னா ஒரு சிக்கலான கான்செப்ட். ஒருத்தருக்கு அழகா தெரிகிறது, இன்னொருத்தருக்கு தெரியாது. ஒருத்தருக்கு ஒரு காலத்துல அழகா தெரிஞ்சது இன்னொரு காலத்துல தெரியாது. அதான் பிரச்சனையே. ஒரு காலத்துல அழகா தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு காலத்துல அழகா தெரியாததால தான் பல பேர் படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பான். இது பெரிய பிரச்சனை. அழகுங்கிற கான்செப்ட் வேரி ஆகிட்டே இருக்கும், நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். இப்ப இன்னொன்னு, எல்லா அழகும் சேர்ந்தாப்புல ஒண்ணு கிடைக்காது. இப்ப வீடு கட்டுற போதே சில பேர் சொல்லுவான், நான் அந்த வீட்டுல ஒரு போர்ட்டிக்கோ பார்த்தேன், அது மாதிரி ஒரு போர்ட்டிக்கோ. இன்ஜினியர் சொல்லுவான், அந்த வீட்டுல ஒரு ஹால் பாருங்க, ரொம்ப அருமையான ஹால், அது மாதிரி நம்ம வீட்டு ஹால் டிசைன் பண்ணணும். இந்த வீட்டுல ஒரு கிச்சன் பார்த்தோம் பாருங்க, அந்த மாதிரி கிச்சன் இருக்கணும். அந்த வீட்டுல ஒரு பால்கனி இருந்தது பாருங்க, அந்த மாதிரி பால்கனி இருக்கணும். இன்ஜினியர் சொல்லுவார், இதெல்லாம் ஒன்னா வச்சா கன்றாவியா இருக்கும். ஏன்? அதாவது அங்கங்க இருந்தாத்தான் அழகே ஒழிய அதெல்லாம் ஒன்னா சேர்த்தா அழகாகுமா? ஆகாது. தனித்தனியா இருக்கிற போது அழகா இருக்கும். அந்த ப்ரொபோர்ஷன், அந்த ஹாலுக்கு அந்த பால்கனி அழகு, அந்த ரோடுக்கு அந்த பால்கனி அழகு. இன்னும் ரொம்ப முக்கியம், அந்த ரோடுக்கு அந்த பால்கனி அழகு. இது தெரியாதபடி நம்ம வீட்டுல அப்படி ஒரு பால்கனி கொண்டு போய் வச்சா என்ன ஆகும்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இந்த அளவு தெரியாம சொல்லுவாங்க, இதை கொண்டாந்து இங்க வச்ச. எல்லாம் சேர்ந்து அமைப்பா இருக்கிறதுங்கிறது சுலபம் அல்ல. அழகுங்கிறது சேர்ந்து அழகா வருவதற்கு வாய்ப்பு இல்லை. கம்பன் சொன்ன, இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று அழகு என்பார்கள். அழகெல்லாம் ஒருங்கே கண்டால் யாவரே ஆற்ற வல்லார். அந்த அழகு முழுக்க ஒன்னா சேர்ந்து ஒரு வடிவத்தை எடுத்து வந்தது போல் பிராட்டி வந்து பிறந்திருக்கிறாரே, இந்த அழகுக்கு எங்கே போய் சொல்வது, எப்படி போய் வாழ்த்துவது என்று ஷேக்ஸ்பியர் இதே கருத்து சொல்றார். ஒவ்வொரு பெண்ணிடத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கியதாக இருக்கும். ஆஃப் செவரல் வெர்ச்சூஸ். ஒவ்வொரு வெர்ச்சு ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு குணம் சிறப்பா இருக்கும். ஆனா எல்லாத்தினுடைய சிறப்பு அம்சமும் சேர்ந்ததை போல் சோ பெர்ஃபெக்ட் அண்ட் பியர்லெஸ். அது மாதிரி எல்லாம் சேர்ந்து அமைவது என்பது உலகத்துல அமைய முடியாத ஒரு சிறப்பு அல்லவா? ஒரு பாத்திரத்தை வர்ணிக்கிற போது மகாகவியுடைய அணுகுமுறை ஒரே மாதிரியா இருக்கும். அந்த அழகெல்லாம் ஒருங்கே அமைந்ததை போல பிராட்டியார் நடந்து வருகிறார். மனத்தவிசில் அமர்ந்தார்கள். இங்கு ஒரு வார்த்தை போட்டா, சீத்தையும் ராமனும் அருகருகிலே அமர்ந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். இந்த வார்த்தைக்கு இன்னொரு விளக்கம் சொல்ல முடியாது. போகமும் யோகமும் ஒத்தார்னா என்ன? வாழ்க்கையில யோகம் உள்ளவனுக்கு தான் போகம், யோகம் இல்லாதவனுக்கு எப்படி போகம் கிடைக்கும்? போகம் அதற்கு வழிமுறை யோகம். யோகத்தினால் தான் ஒரு மனிதன் போகத்தை தூக்க முடியும். அந்த யோகம் இல்லாத போது போகம் அர்த்தம் இல்லாததாக போகிறது. போகத்தை அடைவதற்குரிய வழியாகவே யோகம் காட்சி அளிக்கிறது. போகமும் யோகமும் ஒன்றோடு ஒன்று பிரிக்கப்பட முடியாதவை. யோகம் இல்லாத போகம் இருக்கிறதே குற்றமானது. முறைப்படி உனக்கு யோகம் இல்லாத போகம் இருக்கிறதே அது குற்றமானது. யோகம் இல்லாத போகம் குற்றமானது. போகம் இல்லாத யோகம் உயிர்ப்பு அற்றது. இப்ப ராமனும் சீத்தையும் பிரிய முடியாதவர்கள். சீத்தை வழியாக ராமன் அடையத்தக்க பொருளாக விளங்குகின்றான். ராமன் அடையத்தக்க பொருளாக மட்டுமல்ல, அவன் தன்னை வழியாக்கி கொண்டால் அடையத்தக்க பொருளாக சீத்தை விளங்குகின்றாள். ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தவராக இருவரும் காட்சி அளித்தார்கள். முறைப்படி நிகழ வேண்டிய எல்லா சடங்குகளும் நிகழ்ந்தன. அம்மி மிதிப்பது, எதிர் நின்ற அருந்ததி கண்டனர், வலங்கொடு தீயை வணங்கினர் வந்து, பொலம்புரி நூலவர் செய்பொருள் முற்றி இளங்கொழி அம்மி மிதித்து. இதெல்லாம் நம்முடைய திருமண சடங்குகளை எல்லாம் கம்பன் ரொம்ப தெளிவா சொல்றான். அம்மி மிதித்தார்கள். எதிர் நின்ற அருந்ததி, எதிர் நின்ற அருந்ததி இவளுக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா எதிரிலே இருக்கிறார். எதிர் நின்ற அருந்ததி, அந்த எதிரிலே நின்ற அருந்ததியை கண்டார்கள். இதெல்லாம் நம்முடைய சடங்குகளுக்கு எத்தனையோ காரணம் இருக்கு. அதெல்லாம் விளக்கி சொன்னா பல மணி நேரம் ஆகும். அம்மி மிதிக்கிற போது அன்றைக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம். கற்பு கல்ல போல இருக்கணும்னு இன்னொன்னு இருக்கு. இனிமே ராமாயண கதை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் அம்மி மிதிக்கிறதுல வேற ஒரு அர்த்தம் இருக்குன்னா என்ன? இந்த அகலிகையினுடைய கதையை படிச்சதுக்கு அப்புறம் தெரியும், கற்பில் ஆபத்து ஏற்பட்ட போது அவ கல்லா கடந்தா. இப்ப கணவன் சொல்லாம சொல்றான, திருமணமான உடனே மனைவி காலை பிடிச்சு அம்மியில வச்சு, ஏற்கனவே ஒரு முறை ஆபத்து வந்த போது ஒருத்தி கல்லானாள் என்பது உனக்கு நினைவு இருக்கட்டும், உன் காலில் விழுந்து கெஞ்சற, இந்த கல் உன் ஞாபகத்துல இருக்கட்டுங்கிறாப்புல கல்ல கொண்டு வந்து காலை வச்சாங்க. ஆனா சில பேர் காலை பிடிச்சு அன்னைக்கு ஆரம்பிச்ச தன்னுடைய வாழ்க்கையில இதுவே பெரிய லட்சியம் நினைச்சுடுறா.
அந்த பெண்ணிடத்துல காலில் விழாத குறையா விழுந்து கெஞ்சுவது போல அந்த அம்மியில எடுத்து வச்சு அவன் கெஞ்சுகிறான். ஏன்னா அம்மி மிதிப்பதுக்குள்ள இன்னும் எத்தனையோ காரணம் இருக்கு. சில பேர் எதிர் நின்ற அருந்ததி, எதிரில் இருந்த அருந்ததியை கண்டார்கள், திருமண சடங்குகளை எல்லாம் செய்து. சார் ஒருத்தர் கேட்டாரு, 33 கோடி தேவர்கள் சாட்சியா திருமணம் நாம சொல்றோம், அது எப்படி சார் உங்க கல்யாணத்துக்கு 33 கோடி தேவர்கள் வருவார்களா? அதாவது தேவர்கள் சாட்சியாக என்று நம்புவதில் அப்படி ஒரு கற்பனையோ பயமோ இருந்தாலும் கூட அது குற்றம் இல்லை. ஏன்? உயர்ந்த கற்பனை, உயர்ந்தது. என் திருமணத்துக்கு உள்ளூர் பிரமுகர் வரல, தேவர்களே வந்திருக்கிறார்கள். உள்ளூர்ல இருக்கிற யாரும் வந்தாங்களோ வரலையோ, 33 கோடி தேவர்கள் சாட்சியா இந்த திருமணம்ங்கிற போது எவ்வளவு பெருமையா இருக்குது. அக்னி சாட்சியாய், தேவர்கள் சாட்சியாய், விநாயகன் சாட்சியாய் இந்த திருமணம்ங்கிற போது ஒரு கம்பீரம் இருக்கு. அந்த சடங்குகளை எல்லாம் பெருமான் அர்த்தத்தோடு நிகழ்த்தி காட்டினார். அந்த பங்குனி உத்தரத்திலேயே பரதன் மாண்டவியை மணந்தார், லட்சுமணன் ஊர்மிளையை மணந்தார், சத்ருக்கன் சிருத்தகீர்த்தி என்பாளை மணந்தார், ஜனகனுடைய மகள், அது மாதிரி ஜனகனுடைய தம்பி மக்கள். இப்படி திருமணங்கள் இனிதாக நிறைவேறின. இந்த திருமணத்திலே ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டா, கைகேயினுடைய திருவடியில போய் முதல்ல விழுந்து கும்பிட்டானாம். கேகையர் மாமகள் கேள் கிளர் பாதம் தாயினும் அன்போடும் தழி. கேகையர் மாமகள் கேள் கிளர் பாதம். முதல்ல போய் யாரு காலில் விழுந்தான்னா, நேரா போய் கைகை காலில் விழுந்தான்னா. ஏன்? ராமனுக்கு கைகையினுடைய மனசு தெரியும், ரொம்ப பிரியமா வளர்த்தவ, ரொம்ப அன்பு வச்சவ, ஆனா சமயத்துல முறுக்கிக்குவா. அவருடைய அன்பு தெரியும், ரொம்ப பொசசிவ் மென்டாலிட்டி அவளுக்கு ஜாஸ்தி. யார் ரொம்ப அன்பு காட்டுறாங்களோ அவங்க கொஞ்சம் விசித்திரமாவும் நடந்துக்குவாங்க. அதனால முதல்ல கோசலையை கூட விட்டுட்டா, நேர போய் கைகை காலில் விழுந்தா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்? முதல்ல பரதன் விழுந்திருந்தா கூட அவளுக்கு திருப்தி இருக்கா, ராமன் வந்து தன் காலில் விழுந்தவனும் அவளுக்கு பரம திருப்தி, அபரிமிதமான சந்தோஷம். சில கல்யாண வீட்டுல சார் கலாட்டா பண்ணும்னே சில பேர் வந்திருப்பான், முதல்ல அவனை தான் கவனிக்கணும். இட்லிக்கு சட்னி நல்லா இல்ல, சாம்பார் எனக்கு ஊத்தல, டக்குன்னு கவுச்சுக்குவான், அண்டாவையே கொண்டு போய் தள்ள கவுச்சு. அவன் வேண்டாம் வேண்டாம் கதிர்மடியா பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. முதல்ல யாரை கவனிக்கணும் ஒரு சைக்காலஜி இருக்குது இல்ல. நேர கைகை, அடுத்தது கோசலை, சுமித்திர காலில் கடைசியா விழுந்தா. ஏன்? காலில் விழாட்டாலும் கோவிச்சுக்காத உத்தமி அவதான். அவளை மாதிரி பெருந்தன்மையான ஒரு உயிர், ஒரு ஜீவன் உலகத்துல பார்க்க முடியாது. எனக்கு ராமாயணத்துல பிடிச்ச பாத்திரம்னு சொல்ல சொன்னா நான் சுமித்திரை தான் சொல்லுவேன். அவளை மாதிரி சோ ஜென்டில், அவ்வளவு உயர்ந்த பண்பு, அவ்வளவு பண்பாடோடு கூடிய ஒரு உயிரை பார்க்கவே முடியாது. எந்த பாலிடிக்ஸ்லையும் பட்டுக்கிறது இல்லை. எல்லாருக்கும் உதவி செய்வதே வாழ்க்கையுடைய லட்சியம். எல்லாரும் தனக்கு வேண்டியவர்கள், பகையே கிடையாது. அவள் ஒரு தெய்வம். அவளுக்கு கைகேயும் வேணுங்கிறவன், கோசலையும் வேணுங்கிறவன், ராமனும் வேணுங்கிறவன், பரதனும் வேணுங்கிறவன், லட்சுமணனும் வேணும், சத்ருகனும் வேணும், தசரதனும். எந்த வகையிலேயும் யாருக்குமே வேண்டாம் என்ற எண்ணம் இல்லாதபடி வாழ்ந்தவள். வேண்டுதல் வேண்டாமை இல்லாத பரம்பொருளை போல தன் மனத்தை பக்குவப்படுத்திக் கொண்ட உத்தமி சுமித்திரன். அவருடைய காலில் விழுந்து வணங்கினான். பிறகு எல்லாம் முடிந்து பெரியோருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றார். முக்கியமான விஷயம் நான் எதுக்கு இவ்வளவு விவரமா சொல்றேன்னா, தனித்தனியா எல்லார் காலிலையும் விழுந்தார். ஏன்னா இப்ப பல மாப்பிள்ளை என்ன பண்றான், பெரியவங்க எல்லாம் வந்து வரிசையா நில்லுங்க, ஒவ்வொருத்தர் காலியா விழுந்து எழுந்திருக்க நேரம் இல்லை, எல்லா பெரியவங்களும் வரிசையா வந்து நில்லுங்க, மொத்தமா ஒரே நமஸ்காரம் பண்ணிக்கிறேங்கிறா. எவ்வளவு பெரியவங்களுக்கு மரியாதை பாருங்க, பெரியவங்க எல்லாம் வரிசையா வந்து நில்லுங்க. அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா விழுந்தா. ஏன்? வாழ்த்துக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, என்னை வாழ்த்துனா வாழ்த்துவதாலேயே நான் வாழலாம். இந்த பெரிய ரகசியத்தை நமக்கு இங்கே கவிகள் புலப்படுத்துகிறார். திருமணம் முடிஞ்சது, பிறகு புறப்படுகிறார்கள். புறப்படுகிற போது ஒரு பல செய்திகளை பேசிக்கொண்டே வருவான் கம்பன். சில சகுனங்கள் நன்மையாகவும் சில சகுனங்கள் தீமையாகவும் அமைந்தன. ஜோதிடரை கேட்டானா, நன்மையும் தீமையும் விரைவி வரும் என்று ஜோதிடர்கள் கருத்து சொன்னார்களா? அது உண்மை போலவே எதிரில் பரசுராமன் வந்து தேறி மறித்து இருக்கிறார். இந்த பரசுராமனை பார்த்த உடனே அஞ்சு போனான் தசரதன். தசரதனே பரசுராமனை பார்த்தோன்னு நடுங்குகின்ற இயல்பு உடைய. இப்ப அளவு கடந்த கோபத்தோடு பரசுராமன் வருகிறானே, என்னுடைய பிள்ளைக்கு ஆபத்து வருமே என்று நேர எதிரில் போய் தசரதன் அப்படியே காலில் விழுந்து வணங்கினானா. சுவாமி, என் பிள்ளையை ஒன்றும் செய்யாதீர்கள், என்னுடைய பிள்ளையை ஒன்றும் செய்யாது. தசரதன் குறுக்க விழுந்தான் பாருங்க. அவர் தசரதன் லட்சியமே பண்ணல, அப்படியே தாண்டிட்டு வந்தார் ராமனை நோக்கி. தசரதன் மூர்ச்சையாகி விழுந்து விட்டார். இவர் யாருன்னு ராமன் கேட்கிறார். அவருடைய பரம்பரையை சொல்லி ஜமதக்னி முனிவர் ரேணுகாதேவியினுடைய குமாரனாக பிறந்து 21 தலைமுறையை கருவறுத்து சத்திரிய வம்சத்தை வேறெடுத்து வாழ்கின்ற வரலாற்றை எல்லாம் எல்லாரும் சொல்லி முடித்தார். நீ ஓட்டை வில்லை உடைத்து விட்டு வந்து பெருமை பேசுகிறாயே, உன்னால் முடியுமானால் இந்த விஷ்ணு தரிசனை கையில ஏந்த முடியுமா என்று அந்த பரசுராமன் கோபத்தோடு கேட்கிறார். ஏந்துகிறேன், நான் ஏற்ற வேண்டுமே, தாருங்கள். அந்த வெற்றிவில் வாங்கினான். வாங்குற போதே முடிச்சுட்டான் கதையை. வெற்றிவில் அந்த வெற்றிவில் வாங்கினான். வெல்ல வளைச்சான். எப்போதும் குறிவைத்தால் தப்பாது அல்லவா? எனக்கு இலக்கு எது? இதற்கு நான் இப்போது அம்புக்கு விடக்கூடிய இலக்கு என்பது எது என்று கேட்க, பரசுராமன் தான் இத்தனை காலம் செய்த பெரும் தவம் முழுவதையும் ராமனுக்கு கொடுத்து கர்ப்பபங்கமாகி திரும்பினான்னு வரலாறு. இந்த கதையை ரொம்ப ஆழமா எடுத்து குழப்பிக்க வேண்டாம். 2 சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்று,
வாரியார் சுவாமி ரொம்ப அழகா சொல்வார், ஒரு அவதாரம் அடுத்த அவதாரத்தில் தன்னுடைய முழு சார்ஜையும் ஒப்படைக்கிற விழான்னு. ஒரு எம்டி ரிட்டையர்ட் ஆகி அடுத்த எம்டி வரான்னு சொன்னா கீயை தூக்கி அவர்கிட்ட கொடுத்து எல்லா ஃபைலையும் தூக்கி கொடுத்து இது இன்னும் ஆபீஸ் பொசிஷன் சொல்றாப்புல, அதுவரையில் செல்வாக்கார்ந்த பரசுராம அவதாரம் ராமாவதாரத்தினத்துல தன்னுடைய ஃபுல் சார்ஜ் ஒப்படைக்கிற விழா. இது பெருசா ஒண்ணு நீங்க குழப்பிக்க வேண்டாம். இது ஒரு கோணம். இன்னொன்னு என்ன தெரியுமோ, ராவணன் முக்கோடி வாழ்நாளும் உயர்ந்துடைய பெரும் தவமும் உடையவன். அது மட்டுமல்ல, தவமுடையவன் ஒருவனால் தான் எல்லப்படக்கூடிய வரம் பெற்றவன். இப்ப ராமனுக்கு தவம் செய்ய நேரமே கிடையாது. இப்ப திருமணம் முடியுது, காட்டுக்கு போற, அந்த காட்டிலே பல்வேறு வகையான வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் அமைய போகுது. ராவணனை வெல்ல வேண்டும் என்றால் முக்கோடி வாழ்நாள் என்று தவத்தால் வரம் பெற்ற ஒருவனை வெல்லுவதற்குரிய தவத்தை பெற வேண்டும். அதனால்தான் இவன் தவத்தை பெறுவதற்கு ரொம்ப வசதியா ஏற்கனவே தவம் செய்து சேகரித்து வைத்த பரசுராமன், வா உனக்கு தான் காத்திருந்தேன், அவனை வெல்ல வேண்டிய தப்போ பலத்தை முழுக்க உங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னு ஒப்படைத்து விட்டு போகிற ஒரு சிறிய செய்தி தான் இதுன்னு. ஒரு கோணத்துல பார்த்தா அப்படி ராவணனை வெல்லுவதற்குரிய தப்போ பலத்தை ராவன் செய்து முடிப்பதற்குரிய கால அவகாசம் இன்மையினாலே ஏற்கனவே தவம் செய்த தவத்தை எல்லாம் அப்படியே ஒப்படைச்சு விட்டு பரசுராமன் வெளியேறுகின்ற சடங்கு தான் இதுன்னா. இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா எல்லாமே அவதாரம்னாலும் அவதாரத்துக்குள்ள வைஷ்ணவத்துல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. பூர்ணாவதாரம், அம்சாவதாரம். பூர்ணாவதாரம்னா முழுமையாக தன்னுடைய சகல கல்யாண குணங்களும் பிரகாசிக்கும்படியாய் தோன்றுகை. அம்சாவதாரம்னா அதில் ஒன்றிரண்டு வெளிப்படும்படியாக தோன்றுகை. இப்போ நரசிம்மாவதாரம் நிகழ்ந்தது, அது பூர்ணாவதாரம் அல்ல. ஏன்? அதுல வீரியம், கோபம் இது போன்ற சில குணங்கள் மட்டுமே ஜொலிக்கும்படியாக பகவான் தோன்றினார். அதுல எல்லா குணமும் தெரியுதா? பகவானுக்கு குணபூர்ணன்னு பேரு, கல்யாண குணங்கள் உடையவன் பேரு. அதாவது எல்லா குண லட்சணங்களும் அமைந்தவன் பகவான் பேரு. இப்போ நரசிம்மாவதாரத்துல எல்லாமே வெளிப்படல. கோபம் வெளிப்பட்டது, வீரியம் வெளிப்பட்டது, அவனுடைய ஆற்றல் வெளிப்பட்டது. ஆனால் அவனுடைய இன்னும் பல்வேறு குணங்கள், ஈகை இதெல்லாம் வெளிப்பட்டதா? வெளிப்படவில்லை. ஒவ்வொரு அவதாரத்துல அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பட்டா அது அம்சாவதாரம். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரமும் அவனுடைய சகல கல்யாண குணங்களும் வெளிப்பட காரணமாய் இருந்தமையினாலே அவை பூர்ணாவதாரம். அம்சாவதாரத்திலும் பூர்ணாவதாரம் மேம்பட்டது என்கிற தத்துவத்தை விளக்குவதற்காக அம்சாவதாரம் பூர்ணாவதாரத்தில் தோற்று போனதாக கதை அமைந்தது. அப்படி அந்த ராமனுடைய வெற்றி உலகமெல்லாம் தெரியும்படியாக பரசுராமனை வெற்றி பெற்று கர்வத்தை பங்கம் செய்து அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். திரும்பி வந்து அயோத்தி மாநகரத்தில் இருந்து மிகுந்த மகிழ்ச்சியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். பரதனை அவனுடைய மாமன் உதாசித் என்பவன் வந்து அழைத்துக் கொண்டு செல்கிறான். அவன் தசரதனை வணங்கி ராமனை வணங்கி தம்முடைய பாட்டனுடைய இல்லத்துக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தோடு பாட்டனுடைய இல்லத்துக்கு சென்றார். சில காலம் கழிந்தது. சில காலம் கழிந்த பிறகு தசரத மகா சக்கரவர்த்திக்கு தம்முடைய முதுமையை பற்றிய சிந்தனை ஒன்று தோன்றி அரசாட்சியை துறப்பது என்ற எண்ணம் அவருக்கு தோன்றிற்று. அதாவது கம்பன்ல இந்த பாட்டு இந்த கருத்து கம்பனுடையது அல்லன்னு சில பேருக்கு அபிப்பிராயம். இந்த நிறைய பார்த்தார் ஆட்சியை வேண்டாம்னு விட்டுட்டார் அப்படிங்கிறது கம்பனுடைய பாடல் இல்லை அப்படின்னு மிகைப்பாடல தூக்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த கருத்து அருமையான கருத்து. கண்ண மூலத்துல ஒரு நரை வந்துதான். இந்த நரை வந்து காதல வந்து செய்தி சொல்லிச்சான், ரிட்டையர்ட் ஆக வேண்டிய காலம் வந்தாச்சு, ஜாக்கிரதையா. முதல்ல இந்த கண்ணத்து ஓரத்துல தான் நரை வரும். அப்ப பல பேர் படுற அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அது 7-8 வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு திருப்தியா இருக்கு. ஓஹோ இது அவ்வளவுதான் அப்படிங்கிறது. முதல்ல வரபோது பார்த்தா ஒரு மாறு இருக்கு. அதான் வாரியார் ரொம்ப அழகா சொல்வார்கள். இது என்னன்னு கேட்டா கடவுள் அனுப்புற வக்கீல் நோட்டீஸ். ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சாரா, ஏன்பா ஜாக்கிரதையா இருன்னு. நாம என்ன கவலையா படுறோம், பதில் நோட்டீஸ் விடுறோம், டை அடிச்சுக்கிறோம். இல்ல அப்போ பதில் நோட்டீஸ். நீ என்ன நோட்டீஸ் விடுறது, உனக்கு நான் நோட்டீஸ் விடுற வாங்கி வச்சுக்கணும். அதுவல்ல முக்கியம். அது ரகசியமா சொல்லுதான், வயசாயிடுச்சு ஜாக்கிரதை. இந்த காது ஓரத்துல வந்து சொல்லுது. இத இன்னைக்கு வாழ்கிற கவிஞர் வாணியம்பாடி இஸ்லாமிய காலேஜ் இருக்கார் அப்துல் ரஹ்மான், நல்ல கவிஞர். அவர் ரொம்ப அழகா சொன்னார், காதோரத்துல ஒரு வெள்ளை முடி வந்த உடனே ராஜ்யம் வேண்டாம்னு தசரதன் முடிவு பண்ணாங்கிறத ஒரு வெள்ளை முடி, ஒரு வெண்முடிக்காக தன் பொன்முடி துறந்தவன், ஒரு வெண்முடிக்காக தன் பொன்முடி துறந்தவன். இந்த பொன்முடி இனிமே தேவையில்லைன்னு இந்த வெண்முடி வந்து அவன் காதல சொல்லிச்சா, ஒரு வெண்முடிக்காக தன் பொன்முடி துறந்தவன். இன்னொரு கற்பனை பாருங்க, அவனுக்கு நிறைய வரலையா, பின்ன வெண்கொற்ற குடையின் கீழ் இருந்து இருந்து அந்த வெள்ளை காதுகளில் இறங்கி விட்டது. வெண்கொற்ற கூட கவலையை தரக்கூடியதல்லவா, அரசாட்சி எவ்வளவு பிரச்சனையானது, அதனால் முதுமை வந்ததா. வெண்கொற்ற குடையில இருந்த வெண்மை இறங்கி வந்து காதுகளில் உரையாட தொடங்கியது. எப்படியோ இந்த நிறைய பார்த்தோன்னே முதுமை வந்தாச்சு, இனிமே ஆட்சியை விட்டுணும்னு நினைச்சானா, விட்டுணும்னு அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணானா, இனிமே நமக்கு வயசாகி போச்சு, இது தேவையில்லைன்னு தீர்மானம் பண்ணான். இன்னொன்னு பாருங்க, ஒரு சின்ன ரகசியம், அடுத்தவனா பார்த்து விடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவனவனா விடணும். எப்பவுமே ஆட்சியில அடுத்தவனா பார்த்து விடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவனவனா விடணும். அதான் நல்ல பண்பாடு.
இப்ப தசரனை பார்த்து யாராவது ஆட்சி விட்டு இறங்குனா சொன்ன இல்ல, தானே இறங்குறா. ஏன்? எனக்கு முதுமை வந்து விட்டது, இனிமேல் இதை என்னுடைய மகன் கையில் ஒப்படைத்து விட்டு நான் விலக வேண்டிய காலம் வந்து விட்டது என்று தீர்மானிக்கிறார். இந்த தீர்மானத்தை அரசவையை கூட்டி அமைச்சர்கள் மத்தியிலே பேசத் தொடங்கின. அரசவை கூட்டம் கூட்டினா மந்திர கிழவரை வருக என்றான். இதுவரையில் 3 தேவர்கள் என்று சொல்லப்பட்டதை மாற்றி 4 தேவர்கள் என்று எண்ணப்படும் வகையான பெருமையினை பெற்றுவிட்ட 3 தேவர்களோடு ஒரு தேவராக கருதத்தக்க வசிஷ்டன், அமைச்சர்கள் எல்லோரும் வந்தார்கள். யார் யார் அமைச்சர்களா? உற்றது கொண்டு மேல் உருபொருள் உணரும் கோளார், நடந்ததை கொண்டு நடக்கப் போவதை யூகித்து அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், அரிய நூலும் கற்றவர், நிறைய படித்தவர்கள், மானம் நோக்கின் கவரிமா அணையார், அவர்கள் மான உணர்ச்சியில் கவரிமாவை போன்ற இயல்பு உடையவர்கள். கம்பனுடைய பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான உண்மை, மானம் நோக்கின் கவரிமா அணைய நீரார், மான உணர்ச்சியில் கவரிமாவை போல வாழுகின்ற தன்மையுடையவர்கள். உறுதி யாவும் தலைவருக்கு பயக்கும் நீரார், தனக்கு என்று சிந்திக்காமல் தலைவனுக்காகவே வாழுகின்றவர்கள். தம் உயிர்க்கு உறுதி எண்ணார், தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி, ராஜா கோவிச்சு திட்டினாலும் கவலைப்படாது, நீதி விடாது நின்று உரைக்கும் நேர்மையர், நீதியை தவிர வேறு எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள். எல்லையில் மருத்துவன் எப்படி நோய்க்கு மருந்திடுகிற போது நோயாளியின் வலியை பற்றி கவலைப்படுவதில்லையோ, அதுபோல அறிவுரை சொல்லுகிற போது அரசனுடைய வருத்தத்தை பற்றி கவலைப்படாதவர்கள். அந்த அமைச்சர்கள் எல்லோரும் வந்து உட்கார்ந்த உடனே தசரத மகாராஜா பேச ஆரம்பிச்சாராம். இந்த உலகத்தை என் தோளில் உங்கள் மாட்சியினால் 60,000 ஆண்டு நான் சிறப்பாக தாங்கி வந்தேன். மண்ணுயிருக்கு உரியவற்றை எல்லாம் இதுவரை செய்த பிறகு நான் மண்ணுயிரை காத்தது போல் என்னுயிரை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். என்னுயிரை காப்பது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? துறவு மேற்கொள்ள வேண்டும். காரணம், எனக்கு மூப்பு வந்து விட்டது. என் குலத்திலே வாழ்ந்த எல்லா முன்னோர்களும் குற்றமற்றவராக அரசாண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு பட்டம் கட்டி இறுதியாக தங்கள் வெல்ல முடியாத புலன்களை எல்லாம் வென்று மோட்சத்தை பெற்றுவிட்டார்கள். நானும் என் வெளிப்பகைவர்களை எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறேன். வெளிப்பகைவரை பெற்ற வெற்றி அல்ல, என் உள் பகைவர்களை வெல்ல வேண்டும். நான் காமத்தை வெல்ல முடியாமல் துன்பப்படுகிறேன். தசரத மகா சக்கரவர்த்தி ஓப்பனா கொடுத்த கன்ஃபெஷன், நான் காமத்தை வெல்ல முடியாமல் துன்பப்படுகிறேன். ஏன்? பின்னாளில் கூட கைகேயி இடத்தில் மன்றாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதற்கு காரணம் இது என்பது, இத்தனை முதுமையிலும் காமத்தை வெல்ல முடியாமல் துன்பப்படுகிறேன்னு ஓப்பன் கன்ஃபெஷன் தசரத மகாராஜா சொல்றார். எனக்கு உள்ளே இருக்கிற புலன்கள் என்னை ஆட்டி படைக்கின்றன. வெளி பகைவர்களை வென்றதை போல் என் உட்பகைவர்களை வெல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். 10 தேர்களை வெளியிலே வெற்றி பெற்று தசரதன் என்ற பெயரை நான் பெற்றிருக்கலாம். இனி என் 5 பொறிகள் 5 புலன்கள் என்ற உள்ளே இருக்கிற 10 தேர்களையும் வென்றால்தான் தசரதன் என்கிற என்னுடைய பெயர் பொருத்தமாக அமைய முடியும். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று மாறி மாறி வர இதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் துறப்பு என்ற துறவரத்தை தவிர வேறு வழியில்லை என்பதை புரிந்து கொண்டேன். இது நாள் வரையில் ஏன் ஆட்சி செய்தேன் தெரியுமா? நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையினால் செய்தேன். அது மட்டுமல்ல, இப்போதும் நீங்கள் எல்லாம் துணையாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில் என் பிள்ளையிடத்தில் ஆட்சியை விட்டுவிட்டு புறப்படலாம் என்று எண்ணுகின்றேன். நான் மிக நீண்ட காலம் ஆண்டு விட்டேன். ஏன் தெரியுமா? உரிய காலத்தில் எனக்கு பிள்ளை பேர் வாய்த்திருந்தால் எப்போது அவனிடத்தில் ஆட்சியை கொடுத்து விட்டு போயிருப்பேன். அப்படி ஒரு பிள்ளை அமையவில்லை என்பதாலேயே நான் அளவுக்கு அதிகமாக இந்த ஆட்சியை தாங்க வேண்டிய ஒரு துன்பத்தை ஏற்பட்டு விட்டது. மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சியை வழக்கம் போல் நானே செய்து கொண்டிருந்தால் உண்ட எச்சிலையே திரும்ப திரும்ப உண்டது போன்ற ஒரு உணர்ச்சி எனக்கு ஏற்படுகிறது. ஆகையால் நான் அதை விரும்பவில்லை. அது மட்டுமில்லை, நான் நீண்ட நாள் ஆண்டு விட்டதால் என் நாட்டு மக்களில் யாராவது ஒருவர் இந்த தசரதனுக்கு இன்னும் பதவி ஆசை விடவில்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் இவ்வளவு காலம் நான் காத்த புகழ் போய்விடுமே என்று அஞ்சுகிறேன். எதுக்கெல்லாம் பயப்பட்டிருக்கலாம் பாருங்க. பழைய காலத்துல மக்கள் யாராவது பார்த்து நீண்ட காலம் இருந்தும் இவருக்கு இன்னும் ஆசை போகவில்லைன்னு சொல்லிட்டா நான் இவ்வளவு நாள் அரசு இருந்த பெருமையெல்லாம் அன்றோடு போய்விட்டதே என்று அவமானப்படுகின்றேன். அதனால் தான் இதனை தாங்கிக் கொண்டு இவ்வளவு காலம் இருந்த நான் இவற்றை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் முடிவுக்கு வந்திருக்கிறேன். என் நோயை தீர்ப்பதற்கு என் மகன் வந்து விட்டான். மைந்தர் இன்மையின் வரம்புயில் காலம் நொந்தனன், ராமன் என் நோவை நீக்குவான் வந்தனன், இனி அவன் வருந்த யான் பிழைத்து உய்ந்தனன். இதுல தன்னை அறியாமைய ஒரு வார்த்தை போட்டா, இனிமேல் ராமன் கஷ்டப்படட்டும்னா. இவன் சொல்ல வந்த அர்த்தம் வேற. இனிமேல் ராமன் கஷ்டப்படட்டும்னா இந்த ராஜ்யத்தை ஆளுவது கஷ்டம், இது எனக்கு வேண்டாம், என் பிள்ளை இனிமே இந்த கஷ்டத்தை அனுபவிக்கட்டும் அர்த்தத்துல இனிமேல் ராமன் கஷ்டப்படட்டும்னா அதுக்கு பொருள் வேறையா போகுது.
தன்னை அறியாமல் வருகிற வார்த்தைகள் கூட எவ்வளவு தூரத்துக்கு வலிமையானது என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். இனிமேல் ராமன் கஷ்டப்படட்டும், நான் முடிவு செய்து விட்டேன், என் முடிவை மாற்றப் போவது இல்லை.